நீ மட்டும்தான் வரேன்னு பாப்பாவையும் சேர்த்து தூக்கிட்டு வந்திருக்க? இல்லம்மா, நான் மட்டும்தான் வாரேன்னு சொல்லியிருந்தேன். கடைசியில உன் அன்னிக்காரிட்ட பிள்ளைய பாத்துக்கன்னு சொன்னதுக்கு நான் பார்க்க முடியாதுன்னு என்னை அவ்வளவு திட்டிட்டா. அதான் இவளையும் கூட்டிட்டு வந்துட்டேன். என்னம்மா சொல்ற? கல்யாணம் ஆயிட்டு வந்தப்ப இது என் புள்ள அப்படி இப்படின்னு பேசினாங்களேம்மா, இப்ப அவங்களும் அப்படி பேசுறாங்க. உனக்கு தெரியாதுமா, நான் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லிக்கிறல. கல்யாணம் முடிச்சு வந்தப்ப என் புள்ள அப்படி இப்படின்னு அளந்து விட்டா. இப்ப பார்த்தா நான் இருக்கும் போது ஒரு மாதிரி பாக்குறா பிள்ளைய, நான் இல்லாதப்ப ஒரு மாதிரி கேக்குறா. நான் கேட்டோன்னே என்னையவே சட்டமா எடுத்தெறிஞ்சு பேசுறா. அது வச்சுதான் நான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அங்கேயே உங்க அண்ணன் வீட்லயே போய் இருக்கேன். ஏன்னா என் பேத்தி அவட்ட விட எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ பண்ணதாம்மா சரி. இப்படியெல்லாம் மாறுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. நீ சொல்றத கேட்ட எனக்கே பயமா இருக்கு. பாப்பாவை அங்க விடுறதுக்கு. பார்த்து பத்திரமா பார்த்துக்கம்மா. ஆமாம்மா, நான் உன் அண்ணன்கிட்ட கூட சொல்றது இல்ல. ஏன்னா அவனே ஒரு வேலை வெட்டிக்கு போயிட்டு வரேன். அவன்கிட்ட நம்ம ஒண்ணு இல்லாட்டு ஒன்ன சொல்லி அவன் வேலை நேரத்துல அதவே யோசிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்க, வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதான் அவன்கிட்ட எந்த விஷயத்தையும் காதுக்கு கொண்டு போலமா. சரி கவலைப்படாதம்மா, அதெல்லாம் நினைக்காம இங்க 2 நாள் இருந்துட்டு போ. இரு, நான் உனக்கு சமைக்கிறேன்.